வணக்கம். இந்த காணொலியில் 10ஆம் வகுப்பு தமிழ் புத்தகத்திலிருந்து இயல் 3 ரிவிஷன் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி சொன்னது தான், ஃபஸ்ட் டைம் படிக்கிறவங்க தனியாக என்னுடைய பிளேலிஸ்ட்டில் வந்து 6th to 10th தமிழே செப்பரேட்டாக வந்து இருக்கும். அதனுடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை வந்து பார்த்துட்டு வந்து ரிவிஷன் பண்ணுறவங்க மட்டும் இந்த வீடியோவை வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிறைய ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன், எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லியிருப்பேன், பாடல் வரிகளுக்கெல்லாம் வந்து அந்த பொருள் வந்து புரிஞ்சுக்கிறது எப்படின்றதையும் சொல்லியிருப்பேன். ஸோ அதை பார்த்துட்டு வாங்க. ரிவிஷன் பண்ணுறவங்க இதை கண்டினியூ பண்ணுங்கள். தேர்ட் இயல் வந்து எதை பற்றி கொடுத்துருக்காங்கன்னா விருந்து போற்றுதும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமான டீட்டெயில் மட்டும் குயிக்காக வந்து பார்ப்போம். விருந்தே புதுமை அப்படின்னு சொன்னவர் யாருன்னா தொல்காப்பியர். விருந்தே புதுமைன்னு சொன்னவர் யாருன்னா தொல்காப்பியர். விருந்தோம்பலை வலியுறுத்தி ஒரு அதிகாரத்தை வந்து திருவள்ளுவர் வந்து ஏற்றிருப்பாரு. அந்த அதிகாரத்தின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இல்லறவியல். மோப்பக்குலையும் அனிச்சம் அப்படின்ற ஒரு குறள். மோப்பக்குலையும் அனிச்சம் என்றது திருக்குறள். தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் இழந்த எண்ணெய் என்ற பாடல் வரிகளையே ஏற்றியவர் யாருன்னா இளங்கோவடிகள். சிலப்பதிகாரத்துல வந்து இடம்பெற்றிருக்கு. தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் இழந்த எண்ணெய் என்ற பாடல் வரிகள் எதில் இடம்பெற்றிருக்கு? சிலப்பதிகாரத்தை ஏற்றியவர் இளங்கோவடிகள். கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வாங்க அப்படின்ட்டு யார் சொல்றாங்க? கம்பர் வந்து சொல்றாரு. கலிங்கத்தி பரணியை ஏற்றியவர் யாருன்னா ஜெயங்கொண்டார். அந்த கலிங்கத்து பரணியில விருந்தினருக்கு வந்து உணவிடுவோரின் முகமலர்ச்சியை வந்து ஊமையாக்கி குறிப்பிட்டிருக்காருன்றதை சொல்றாங்க. பட் அந்த பாடல் வரிகள் கீழே கொடுத்திருக்காங்க பாருங்க. பொருந்த செல்வமும் கல்வியும் பூத்தலால் வருந்தி வந்தவருக்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவன யாவையே அப்படின்ட்டு கம்பராமாயணத்துல வந்து கம்பர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. விருந்தினரும் வறியவரும் நெருங்கியுண்ண மேன்மேலும் முகமலரும் மேலாளர் போல என்ற பாடல் வரிகள் வந்து எதில் இடம்பெற்றிருக்கு? கலிங்கத்து பரணி. உண்டால் அம்மா இவ்வுலகம் இந்திரர் அமுல்தம் ஏய்வதாயினும் இனிது என தமியர் உண்டலும் இளரே என்ற பாடல் வரிகள் புறநானூற்றில் இடம்பெற்றிருக்கு. இந்த பாடல் வரிகளை ஏற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கடலுள் மாய்ந்த இளம்பெரு வழுதி. அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கம் என்ற பாடல் வரிகள் எந்த நூல்ல இடம்பெற்றிருக்குன்னா நற்றிணை. அல்லில்லாயினும் விருந்துவரின் உவக்கும் என்ற பாடல் வரி நற்றிணையில வந்து இடம்பெற்றிருக்கு. 7 அடி நடந்து சென்று வழி அனுப்புவர். ஸோ இந்த விருந்தினர் வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்க திரும்ப வந்து போகும்போது 7 அடி பின்ன போயிட்டு வழி அனுப்புவாங்கன்ற செய்தி வந்து இருக்கு. இந்த செய்தியை எந்த நூல்ல குறிப்பிட்டிருக்காங்கன்னா புறநர் ஆற்றுப்படையில வந்து குறிப்பிட்டிருக்காங்க. காலின் 7 அடி பின் சென்று என்ற பாடல் வரி எந்த நூல்ல இடம்பெற்றிருக்குன்னா புறநர் ஆற்றுப்படை. குரல் உணங்கு விதைத்தினை உரல்வாய் பெய்து சிறிது புறப்பட்டன்றோ இழல் என்ற பாடல் வரிகள் எந்த நூல்ல இடம்பெற்றிருக்கன்னா புறநானூறு. நெருனை வந்த விருந்திற்கு மற்ற தன் இரும்புடை பழவால் வைத்தனன் இன்று இக்கருங்கோட்டு சீரியால் பணயம் அப்படின்ற பாடல் வரிகள் எந்த நூல்ல இடம்பெற்றிருக்கன்னா புறநானூற்றுல வந்து இடம்பெற்றிருக்கு. இளையாங்குடி மாரநாயனாரின் வீட்டுக்கு வந்த சிவனடியாருக்கு விருந்தளிக்க அவரிடம் தானியம் இல்லை. எனவே அன்று விதைத்து விட்டு வந்த நெல்லை அரித்து வந்து பின் சமைத்து விருந்து படைத்த திறம் வந்து எதுல சொல்லியிருக்காங்கன்னா பெரிய புராணத்துல வந்து சொல்லியிருக்காங்க. நெய்தல் நிறத்தவர் வந்து பாணர்களை வரவேற்றி வந்து குழல் மீனும் கரியும் பிறவும் வந்து கொடுத்தாங்க என்ற செய்தி எந்த நூல்ல இடம்பெற்றிருக்குன்னா சிறுபானாற்றுப்படையில வந்து இடம்பெற்றிருக்கு. நெய்தல் நிலத்தவர் வந்து நெய்தல்னா இந்த கடல் சார்ந்த நிலம் இல்லையா, ஸோ அவங்க வந்து பாணர்கள் பாடல் பாடக்கூடிய அவங்கள வந்து வரவேற்று குழல் மீனும் கரியும் பிறவும் கொடுத்தாங்க என்ற செய்தி எதுல இடம்பெற்றிருக்குன்னா சிறுபானாற்றுப்படை. இலையை மடிப்பதற்கு முந்தைய வினாடிக்கு முன்பாக மறுக்க பரிமாறப்பட்ட கூடுதல் இட்லியில் நீண்டு கொண்டிருந்தது பிரியங்களின் நீல் சரடு என்ற பாடல் வரிகளை ஏற்றியவங்க யாருன்னா அம்சப்பிரியா. பலர்புகு வாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உளரோ என்ற பாடல் வரிகள் எந்த நூல்ல இடம்பெற்றிருக்குன்னா குறுந்தொகையில வந்து இடம்பெற்றிருக்கு. குறுந்தொகை. மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் அப்படின்ட்டு யார் சொல்லியிருக்காங்க? ஔவையார் வந்து கொன்றை வேந்தன்ல வந்து சொல்லியிருக்காங்க. மருந்தே ஆயினும் விருந்தோடு உண்ணன்னிட்டு ஔவையார் வந்து கொன்றை வேந்தன்ல வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பாருங்க, வரகரிசி சோறும் வழுதுணக்காய் வாட்டும் முறமுறவெனவே புளித்த மோரும் திறமுடனே புல்வேலி பூதன்
புரிந்து விருந்து இட்டான் ஈது எல்லா உலகும் பெறும் என்ற பாடல் வரிகளை இயற்றியவர் யாருன்னா ஔவையார். நாயக்கர் மராட்டியர் ஆட்சி காலத்தில், நாயக்கர்களும் மராட்டியர்கள் அவங்களுடைய ஆட்சி காலத்துல மிகுதியான சத்திரங்கள் வழி செல்வர்களுக்காக கட்டப்பட்டன. மிகுதியான சத்திரங்கள் யாருடைய ஆட்சி காலத்துல கட்டப்பட்டதுன்னா நாயக்கர் மராட்டியர் ஆட்சி காலத்துல. அடுத்து பாருங்க, அமெரிக்காவின் மினசோட்டா தமிழ் சங்கம் வாழை இலை விருந்து விழாவை ஆண்டுதோறும் கொண்டாடி வருகிறது. அமெரிக்காவில எந்த தமிழ் சங்கம் வாழை இலை விருந்து விழாவை ஆண்டுதோறும் கொண்டாடி வருகிறதுன்னா மினசோட்டா தமிழ் சங்கம். இட்டதோர் தாமரை பூ இதழ் விரி திருத்தல் போல வட்டமாய் புறாக்கள் கூடி இறையுண்ணும் என்ற பாடல் வரிகளை இயற்றியவர் பாரதிதாசனார். காசி காண்டத்தை ஏற்றியவர் யாருன்னா அதிவீரராம பாண்டியர். காசி காண்டத்தை ஏற்றியவர் யாரு? அதிவீரராம பாண்டியர். விருந்தினனாக ஒருவன் எதிரின் வியத்தல் நன்மொழி இனிது உரைத்தல் திருந்துர நோக்கல் வருக என உரைத்தல் எழுதல் முன் மகிழ்வன செப்பல் பொருந்து மற்று அவன் தன் அருகுற இருத்தல் போமெனின் பின் செல்வதாதல் பரிந்து நன் முகமன் வளங்கள் இவ்வொன்பான் ஒழுக்கமும் வழிபடும் பண்பே. எத்தனை ஒழுக்கங்கள் சொல்லியிருக்காங்க காசி காண்டத்துல? இல்லொழுக்கத்தை பத்தி 9 ஒழுக்கங்கள் சொல்லியிருக்காங்க. அருகுற அண்ணா அருகில், முகமன் அண்ணா ஒருவரை நலம் வினவி கூறும் விருந்தோம்பல் சொற்கள். முகமன் அண்ணா ஒருவரை நலம் வினவி கூறும் விருந்தோம்பல் சொற்கள். நன்மொழி என்ன? நன்மையான மொழி. நன்மையான மொழி அப்படின்னு ஆனா ஆகிய என்ற வார்த்தைகள் வந்தாலும் பண்புத்தொகை, பிரிச்சோன்னா மை வந்தாலும் பண்புத்தொகை. நன்மொழியை நன்மை குட்டல் மொழின்னு பிரிக்கலாம், பண்புத்தொகை. வியத்தல் நோக்கல் எழுதுதல் உரைத்தல் செப்பல் இருத்தல் வளங்கள் எல்லாம் தொழிற் பெயர்கள். ஒப்புடன் முகம் மலர்ந்தே உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா கூலிட்டாலும் உண்பதே அமிர்தம் ஆகும். முப்பலமோடு பால் அன்னம் முகம் கடித்து இடுவாராயின் கப்பிய பசியினோடு கடும் பசி ஆகும் தானே என்று எதுல சொல்லியிருக்காங்க? விவேக சிந்தாமணியில சொல்லியிருக்காங்க. காசி நகரத்தின் காசி காண்டம் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா காசி நகரத்தின் பெருமைகளை கூறுகிற நூல் தான் காசி காண்டம். இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பாடல் வரிகள்ல இல்லொழுக்கத்தை பத்தி குறிப்பிட்ட பாடல் வரிகளை கொடுத்திருக்காங்க. முத்துக்குளிக்கும் கொற்கை. முத்துக்குளிப்புக்கு பெயர் பெற்றது கொற்கை துறைமுகம். அதனுடைய அரசர் யாருன்னா இந்த பாடலை இயற்றிய அதிவீரராம பாண்டியர். தமிழ் புலவராகவும் திகழ்ந்த இவர் இயற்றிய நூலே காசி காண்டமம். அதிவீரராம பாண்டியர் ஒரு அரசர், சேம் டைம் இவர் தமிழ் புலவராகவும் திகழ்ந்து இயற்றிய நூல் தான் காசி காண்டம். இவர் இயற்றிய மற்றொரு நூல் என்னன்னு பாத்தீங்கன்னா வெற்றி வேர்க்கை. வெற்றி வேர்க்கை வேற எப்படி அழைப்பாங்கன்னா நருந்தொகை. நெடுந்தொகை என்ன அகநானூறுங்க, நெடுந்தொகை வேற நருந்தொகை வேற. நருந்தொகை என்று அழைக்கக்கூடிய நூல் எதுன்னா வெற்றி வேர்க்கை. வெற்றி வேர்க்கையை இயற்றியவர் யாருன்னா அதிவீரராம பாண்டியர். இவருக்கு இருக்கக்கூடிய பட்டப்பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா சீவல மாறன். சீவல மாறன் அதிவீரராம பாண்டியருடைய பட்டப்பெயர் சீவல மாறன். இவர் இயற்றிய மற்ற நூல்கள்னு பாத்தீங்கன்னா நைடதம், லிங்க புராணம், வாயு சம்கிதை, திருக்கருவை அந்தாதி, கூர்ம புராணம் ஆகியன இவர் இயற்றிய நூல்கள். அடுத்து மலைப்படுகடம் பெருங்கௌசிகனார். அன்று அவன் அசையி அல் சேர்ந்து அல்கி கன்று எரி ஒள்ளினர் கடும்பொடு மலைந்து சேர்ந்த செயலை செப்பம் போகி அலங்கு கலை நரலும் 6 படிகர் சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் மீதி நோனா செருவின் வளம்படு நோந்தால் மான விரல்வேல் வைரியம் எனினே நும்மில் போல நில்லாது புக்கு கிளவிற் போலாத கேளாது கெளியி சேட்புலம்பி அகல இனிய கூறி பருவு குறை
பொழிந்த நேக்கன் வேவையோடு குருவுக்கண் இரடி பொம்மல் பெருகுவீர் அப்படின்ற பாடல் வரிகள் எதுல இடம்பெற்றிருக்குன்னா மலைப்படுகடாம் அதுல வந்து இடம்பெற்றிருக்கு. மலைப்படுகடாம வந்து வேற எப்படி அழைப்போம்? கூத்தாற்றுப்படை அப்படின்னும் அழைப்போம். அசையி அண்ணா இலைப்பாரி, கடும்பு அண்ணா சுற்றம், ஆரி அண்ணா அருமை, வைரியம் அண்ணா கூத்தர், இரடி அண்ணா திணை, நல்கி அண்ணா தங்கி, நரலும் ஒலிக்கும், படுகர் பள்ளம், வேவை வெந்தது, பொம்மல் சோறு. அசையி கெழியி ஈ அப்படின்னு முடிந்ததுன்னா அது வந்து சொல்லிசை அளபடைகள். ஈயன் சிரிக்காத சொல்லு அப்படின்னு ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன். என்னுடைய வீடியோஸ் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். ஸோ ஈ என்ற உயிரெழுத்துல வந்து முடியுதுன்னா அது வந்து சொல்லிசை அளபடை. ஆற்றுப்படை அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆற்றுப்படுத்தும் கூத்தன் வந்து வள்ளலை நாடி எதிர்வரும் கூத்தனை அழைத்து, யாம் இவ்விடத்து சென்று இன்னவெல்லாம் பெற்று வருகிறோம், நீயும் அந்த வள்ளலிடம் சென்று வளம் பெற்று வாழ்வாயாக அப்படின்னு சொல்றதுதான் வந்து ஆற்றுப்படை. 10 பாட்டு நூல்கள்ல ஒன்றுதான் வந்து மலைப்படுகடாம். மலைப்படுகடாம் எத்தனை அடிகளை கொண்டதுன்னா 583 அடிகளை வந்து கொண்டது. இதை வந்து வேற எப்படி அழைப்பாங்க? மலைப்படுகடாம வந்து பாத்தீங்கன்னா கூத்தாற்றுப்படை அப்படின்னு அழைப்பாங்க. மலையை யானையாக உருவகம் செய்து மலையில எழும் பல வகையான ஓசைகளை அதன் மதம் என்று விளக்குவதால் வந்து இதுக்கு மலைப்படுகடாம் அப்படின்ற ஒரு கற்பனை நயம் வாய்ந்த பெயர் வந்து சூட்டியிருக்காங்கன்றத குறிப்பிடுறாங்க. நன்னன் எனும் குறுநில மன்னனை பாட்டுடை தலைவனாக கொண்டது. கூத்தாற்றுப்படை அல்லது மலைப்படுகடாம் இந்த நூலினுடைய பாட்டுடை தலைவன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நன்னன். இதை ஏற்றியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா இரண்ய முட்டத்து பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார் வந்து ஏற்றிருப்பாரு. கூத்தாற்றுப்படையுடைய புலவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இரண்ய முட்டத்து பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார். உப்பிட்ட வரை உள்ளளவும் நினை என்றது பழமொழி. கம்பு வந்து பாத்தீங்கன்னா கருப்பு நிற கரிசல் மண்ணின் இயற்கை தங்கம் அப்படின்னு சொல்றாங்க. கருப்பு நிற கரிசல் மண்ணின் இயற்கை தங்கம் எதுன்னு பாத்தீங்கன்னா கம்பு. அடுத்து வந்து கோபல்லபுரத்து மக்கள். கோபல்லபுரத்து மக்கள் பத்தி ஏற்றியவர் யாரு, இந்த நூலை ஏற்றியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா கி ராஜநாராயணன் அவர்கள் வந்து ஏற்றிருப்பாரு. கோவில்பட்டியை சுற்று வட்டார பகுதிகளில் தோன்றிய இலக்கிய வடிவம் தான் கரிசல் இலக்கியம். கரிசல் இலக்கியம் வந்து எந்த சுற்று வட்டார பகுதிகளில் தோன்றிய இலக்கியம் பாத்தீங்கன்னா கோயில்பட்டி. கரிசல் மண்ணின் படைப்பாளி யாருன்னு பாத்தீங்கன்னா கு அழகிரிசாமி கி ராஜநாராயணனுக்கு முன் எழுத தொடங்கியவர். கி ராஜநாராயணன் வந்து இந்த கரிசல் இலக்கியத்தை தோற்றுவித்தவங்க அப்படின்னு சொல்லுவோம். பட் இவருக்கு முன்னாடியே வந்து கரிசல் மண்ணின் படைப்பாளி யாருன்னு பாத்தீங்கன்னா கு அழகிரிசாமி. கரிசல் களத்தையும் அங்குள்ள மக்களையும் மையப்படுத்தி கரிசல் இலக்கியத்தை நிலைநிறுத்தியவர் யாருன்னா கி ராஜநாராயணன். கி ராஜநாராயணனுக்கு முன் எழுத தொடங்கியவர் யாரு, கரிசல் மண்ணின் படைப்பாளி யாருன்னு கேட்டா கு அழகிரிசாமி. கரிசல் களத்தையும் அங்குள்ள மக்களையும் மையப்படுத்தி கரிசல் இலக்கியத்தை நிலை நிறுத்தியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா கி ராஜநாராயணன். இதே போல இந்த கரிசல் இலக்கியத்தை வந்து பின்தொடர்ந்து வந்த புலவர்கள்னு பாத்தீங்கன்னா பா ஜெயப்பிரகாசம், பூமணி, வீரவேலுசாமி, சோதர்மன், வேல ராமமூர்த்தி, இன்னும் பலரின் மூலமாக அப்படின்றது குறிப்பிட்டிருக்காங்க. நம்ம முக்கியமா வந்து அழகிரிசாமி கி ராஜநாராயணுக்கு வந்து முன்னாடியே கரிசல் மண்ணினுடைய படைப்பாளி என்றது தெரிஞ்சுக்கோங்க. கரிசல் களத்தையும் உங்கள மக்களையும் மையப்படுத்தி கரிசல் இலக்கியத்தை நிலைநிறுத்தியவர் யார் என கி ராஜநாராயணன். வட்டார வழக்கு சொற்கள். பாய்ச்சலன்னா பாத்தி, பதனம்னா கவனமாக, நீத்துப்பாக்கம் மேல்கஞ்சி, கடிச்சு குடித்தல் வாய் வைத்து குடித்தல், மகுலியன்னா சோற்று கஞ்சி, வரத்துக்காரன்னா புதியவன், சடைத்து புளித்து என்றது சலிப்பு, அழுக்கம்னா அழுத்தம் அல்லது அணுக்கம், தொலைவட்டையில் தொலைவில். கோபல்ல கிராமம் என்ற புதினத்தை தொடர்ந்து எழுதப்பட்ட கதை தான் வந்து கோபல்லபுரத்து மக்கள். இதனுடைய ஆசிரியர் வந்து பாத்தீங்கன்னா கி ராஜநாராயணன் பார்த்தோம். இவர் வந்து இடைசேவல். இவருடைய சொந்த ஊர் எதுன்னு பாத்தீங்கன்னா இடைசேவல். இந்திய விடுதலை போராட்டத்தினை பின்னணியாக கொண்டதுதான் வந்து இந்த கோபல்லபுரத்து மக்கள் என்ற புதினம் என்றத சொல்றாங்க. கோபல்லபுரத்து மக்கள் வந்து எதை வந்து பின்னணியாக கொண்டதுன்னா இந்திய விடுதலை போராட்டத்தினை பின்னணியாக கொண்டது.
இது வந்து எப்போ வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கு கோபாலபுரத்து மக்கள் வந்து பாத்தீங்கன்னா 1991 கோபாலபுரத்து மக்கள் என்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருதினை வந்து வாங்கியிருக்காரு. கோபாலபுரத்து மக்கள் கதையின் ஆசிரியர் கரிசல் எழுத்தாளர் கி ராஜநாராயணன் 20க்கும் மேற்பட்ட நூல்களை வந்து படைத்திருக்காரு அப்படின்றது சொல்றாங்க. சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா இவருடைய கதைகள் எல்லாம் ஒரு கதை சொல்லின் கதை போக்கில் அமைந்திருக்கும் அப்படின்னுட்டும் இவருடைய கதைகள் அனைத்துமே வந்து கி ராஜநாராயணன் கதைகள் என்ற தலைப்பின் கீழே தொகுத்திருக்காங்கன்றத குறிப்பிட்டிருக்காங்க. கரிசல் வட்டார சொல்லகராதியை உருவாக்கியவர் யாருன்னா கி ராஜநாராயணன். கரிசல் வட்டார சொல்லகராதியை உருவாக்கியவர் கி ராஜநாராயணன். இவர் தொடங்கிய அந்த வட்டார மரபு வாய்மொழி புனைக்கதைகள் தான் வந்து கரிசல் இலக்கியம் அப்படின்னு அழைக்கப்படுது. இவர் எழுத்துலகுல வந்து கி ராஜநாராயணனை வந்து எப்படி குறிப்பிடுறாங்கன்னா கீரா அப்படின்ட்டு குறிப்பிடுறாங்கன்றதையும் சொல்லியிருக்காங்க. கரங்கு இசை விளவின் உரந்தை என்ற பாடல் வரி எந்த நூல்ல இடம்பெற்றிருக்கன்னா அகநானூறு. கரங்கு இசை விளவின் உரந்தை என்றது அகநானூறு. இதுல உரந்தை என்றது எங்க இருக்குன்னா திருச்சி மாவட்டத்தின் உறையூரை தான் வந்து இந்த பாடல் வரிகள்ல உரந்தை அப்படின்னுட்டு குறிப்பிட்டிருக்காங்க. தஞ்சாவூர் கவிராயர் வந்து சொல்லியிருப்பாரு, காலையிலேயே வந்து வீட்டுக்கு வெளியே ஒரு காக்கா கத்தும், அம்மா வந்து வந்து பார்ப்பாங்க. அப்போ வந்து அப்பா வந்து ஓ இது வந்து பலாப்பழ சீசன் இல்லையா, உன் தம்பி வந்து பலாப்பழம் கொண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. காக்காவுடைய அந்த கத்துற ஓசியை வச்சு நம்ம ஊர்லவே கேள்விப்பட்டிருப்போம்ல, காக்கா வந்து விடாம நம்ம வீட்டுக்கிட்ட வந்து கத்துனா என்ன சொல்லுவாங்க, யாரும் நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரங்க வராங்க அப்படின்னு சொல்லுவோம். அதே போல இதுல வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தூரத்துல வந்து அவங்களுடைய அந்த தம்பி அந்த குழந்தைங்களுக்கு மாமா வந்து பலாப்பழத்தை எடுத்துட்டு வருவாங்க அப்படின்னுட்டு யார் சொல்லியிருக்கா, தஞ்சாவூர் கவிராயர். தஞ்சாவூர்ல காக்கா கத்துனா கண்டிப்பா யாரும் சொந்தக்காரங்க வருவாங்கன்ட்டு நம்புவாங்க, வருவாங்க அப்படின்ற மாதிரி கூட நீங்க தஞ்சாவூர்ல இது நடக்குது, தஞ்சாவூர் கவிராயர்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தொகாநிலை தொடர்கள். இதுக்கு முன்னாடி வந்து தொகை நிலை வந்து பார்த்திருப்போம் இயல் 2ல. தொகை என்ன தொக்கி, தொக்கி என்ன மறைந்து வரும். அதே தொகாநிலை தொடர்கள்னா இரு சொற்களுக்கு இடையில வந்து எதுவுமே மறைந்து வராம வெளிப்படையாக வர்றதுதான் வந்து தொகாநிலை தொடர்கள் அப்படின்னு சொல்லுவோம். தொகாநிலை தொடர் ஒரு தொடரில் சொற்களுக்கு இடையில் சொல்லோ உருவோ மறைந்து வராமல் வெளிப்படையாக பொருளை உணர்த்துவது தொகாநிலை தொடர் எனப்படும். காற்று வீசியது, குயில் கூவியது எல்லாம் வந்து தொகாநிலை தொடர். தொகாநிலை தொடர் வந்து 9 வகைப்படும். ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, எழுவாய் தொடர் வந்து கொடுத்திருக்காங்க. ஒரு எழுவாய் என்ன, ஒரு பெயர் சொல் தானே, ஒரு பெயரை வந்து குறிக்கும். அந்த எழுவாயோட ஒரு பெயர் சேரலாம், இல்ல வினை சேரலாம், வினா ஆகிய பயனிலைகள் தொடர்வது எழுவாய் தொடர் ஆகும். எழுவாயோட பெயர், வினை, வினா தொடர்ந்ததுன்னா அது வந்து எழுவாய் தொடர். இனியன் கவிஞர், இதுல வந்து இனியன் கவிஞர் என்றது பெயர். காவிரி பாய்ந்தது என்றது வினை, பாய்ந்ததுன்னா வினை செயல். பேருந்து வருமான்றது வினா. இது வந்து மூன்றுமே வந்து பாத்தீங்கன்னா எழுவாய் தொடர். விழித்தொடர் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா விழியுடன் வினை தொடர்வது விழித்தொடர் ஆகும். விழி என்னது, கூப்பிடுறது தானே, விழித்து கூப்பிடுறது. நண்பா, புலவரே, அம்மா அப்படின்ட்டு கூப்பிடுறது தான் வந்து விழித்தொடர். அதோட ஒரு வினை தொடர்வது, நண்பா எழுது, அம்மா வாங்க. அதோட வந்து ஒரு வினை வந்து தொடருது அப்படின்னா அது வந்து விழித்தொடர். வினைமுற்று தொடர். வினைமுற்றுடன் ஒரு பெயர் தொடர்வது வினைமுற்று தொடர் ஆகும். பாடினால் கண்ணகி என்றது வினைமுற்று தொடர். பெயரச்ச தொடர்னா முற்று பெறாத வினை பெயர் சொல்லை கொண்டு முடிவது பெயரச்ச தொடர். கேட்ட பாடல், இதுல கேட்டன்றது வந்து பாத்தீங்கன்னா வினை, பாடல்ன்றது ஒரு பெயர் சொல். அப்போ ஒரு முற்று பெறாத வினை வந்து பெயர் சொல்லை கொண்டு முடிவது பெயரச்ச தொடர். அதே வினையச்ச தொடர்னா முற்று பெறாத வினை வினை சொல்ல கொண்டு முடிந்தா அது வந்து வினையச்ச தொடர். பாடி மகிழ்ந்தனர். வேற்றுமை தொடர். வேற்றுமை உருபுகள் வெளிப்பட அமையும் தொடர்கள் வேற்றுமை தொகாநிலை தொடர்கள் ஆகும். கட்டுரையை படித்தால் ஐ என்ற 2ஆம் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வந்ததால இது வந்து வேற்றுமை தொடர். அதே மறைந்து வந்திருந்தா வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லுவோம். வெளிப்படையாக வந்தா வேற்றுமை தொடர். அன்பால் கட்டினார். ஆள் என்ற 3ஆம் வேற்றுமை வந்து வெளிப்படையாக வந்ததால இது வந்து வேற்றுமை
தொடர் தொடர் வரும். மறைந்தா தொகை, வெளிப்படையா வந்தா தொடர். அறிஞருக்கு பொன்னாடை, கூ என்ற நான்காம் வேற்றுமை வந்து வெளிப்படையாக வந்ததால நான்காம் வேற்றுமை தொகாநிலை தொடர். அதே முன்னாடி இருக்கக்கூடிய அன்பால் கட்டினார்ல ஆள் என்ற மூன்றாம் வேற்றுமை உருவு வெளிப்படையாக வந்ததால மூன்றாம் வேற்றுமை தொகாநிலை தொடர். இடைச்சொல் தொடர். இடைச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது இடைச்சொல் தொடர் ஆகும். மற்றொன்று, மற்ற கூற்றல் ஒன்று. சோ இது வந்து இடைச்சொல் தொடர். உரிச்சொல் தொடர்னா உரிச்சொல்லோட பெயரோ வினையோ தொடர்வது உரிச்சொல் தொடர் ஆகும். உரிச்சொல் நம்மளுக்கு தெரியும் இல்லையா, சால, தவ, தட, குல, மா இதெல்லாம் வந்து உரிச்சொற்கள். அதோட ஒரு பெயர் தொடருது இல்ல வினை தொடருதுன்னா அது வந்து உரிச்சொல் தொடர். அடுத்து பாருங்க, ஒன்றுக்கும் மேற்பட்ட எச்சங்கள் சேர்ந்து பெயரை கொண்டு முடியும். இதை வந்து கூட்டுநிலை பெயரெச்சங்களை இக்காலத்தில் பெருமளவில் பயன்படுத்துகிறோம். சோ இப்படி முடியறத வந்து கூட்டுநிலை பெயரெச்சங்கள், இந்த காலத்துல வந்து அது பெருமளவுல பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. வேண்டிய, கூடிய, தக்க, வல்ல முதலான பெயரெச்சங்களை செய்ய என்னும் வாய்ப்பாட்டு வினையச்சத்துடன் சேர்ப்பதன் மூலம் கூட்டுநிலை பெயரெச்சங்கள் உருவாகின்றன. எடுத்துக்காட்டு, கேட்க வேண்டிய பாடல், சொல்லத்தக்க செய்தி. கேட்க வேண்டிய பாடல், சொல்லத்தக்க செய்தி எல்லாம் வந்து கூட்டுநிலை பெயரெச்சங்கள். சோ இங்க உரிச்சொல் தொடர் வந்து பார்த்தோம் இல்லையா, உரிச்சொல் தொடருக்கு இந்த சைடு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க பாருங்க. சால சிறந்தது. சோ சால என்பது உரிச்சொல் என்றதை கொடுத்திருக்காங்க. அடுக்கு தொடர், ஒரு சொல் 2-3 முறை அடுக்கி தொடர்வது வந்து அடுக்கு தொடர். வருக 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 என்றது அடுக்கு தொடர். சோ தொகாநிலை தொடர்கள் எத்தனை வகைப்படும்? 9 வகைப்படும். எழுவாய் தொடர், விழித்தொடர், பெயரச்ச தொடர், வினையச்ச தொடர், வினைமுற்று தொடர், வேற்றுமை தொடர், உரிச்சொல் தொடர், இடைச்சொல் தொடர், அடுக்கு தொடர். அடுத்து பாருங்க, கற்றவை கற்ற பின்ல இறங்கினார் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இறங்கினார் முகமது என்றது வினைமுற்று தொடர். அவர் பாடகர் என்றது எழுவாய் தொடர். பாடுவது, கேட்பது என்றது கூட்டு வினையச்ச தொடர். கேட்ட பாடல்கள், கேட்ட பாடல்கள் வந்து பெயரச்ச தொடர். கேட்காத பாடல்கள் என்றது எதிர்மறை பெயரெச்ச தொடர். கேட்ட பாடல்கள் வந்து பெயரெச்ச தொடர், கேட்காத பாடல்கள் வந்து எதிர்மறை பெயரெச்ச தொடர். அடுக்கடுக்காக என்றது அடுக்கு தொடர். வண்ண சொற்களின் தொடர் வகைகளை எழுதுக. பழக பழக என்றது அடுக்கு தொடர். வடித்த கஞ்சி என்றது பெயரெச்சம். வடித்த கஞ்சி என்றது பெயரச்ச தொடரன் வரணும், அது வந்து பார்த்துக்கோங்க. பெயரச்சத்துடன் அப்படின்னு முடியுது. வடித்த கஞ்சி என்றது பெயரச்சத்துடன். நன்றாக பேசினான் என்றது இங்க நன்றாக. இப்ப எப்பவுமே நம்ம ஒரு ஷார்ட்கட் ஞாபகம் வச்சிருப்போம் இல்லையா, பெயரச்சம் வந்து ஆல முடிஞ்ச பெயரச்சம், ஈ அல்லது ஊல முடிஞ்ச வினையச்சம் அப்படின்னு வந்து பார்த்திருப்போம். பட் வடித்த கஞ்சி, வடித்த ஆ சவுண்டுக்கு முன்னாடி ஒரு பெயர் சொல் வந்து கஞ்சி என்றது ஒரு பெயர் சொல் வந்து அது பெயரச்சம். அடுத்து பாருங்க, நன்றாக, இதுலயும் வந்து ஆ சவுண்டு தான் வருது, பட் வந்து இது வினையச்சு தொடர். ஏன் அப்படின்னா நன்றாக மாணவன் அப்படின்னு ஒரு பெயர் சொல்ல சேர்த்தி பாருங்க. நன்றாக வாணி, நன்றாக செல்வி அப்படின்னு போடு ஒரு பெயர் சொல் சேர்க்கும் போது அது வந்து பொருந்தல இல்லையா. ஆனா இதை போட்டு பாருங்க, நன்றாக பேசினார், ஒரு வினை சொல்லும் போது கரெக்டா பொருந்தது. நன்றாக ஆடினார், நன்றாக ஓடினார். அப்ப வந்து ஒரு வினை வந்து அந்த கரெக்டா அமைதன்னா அது வந்து வினையச்சம்னு சொல்லுவோம். அதை வந்து நீங்க எப்பவுமே ஒரு பெயர் சொல், பெயரச்சம் வினையச்சம் வரும்போது நீங்க அடுத்து வந்து ஒரு பெயர் சொல்லும் வினை சொல்லும் போட்டு செக் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. சம்டைம் நம்மளுக்கு ட்விஸ்ட் வைக்க இப்படி கூட கேட்பாங்க. நன்றாக பேசினான் என்றது பெயரச்சமா வினையச்சமான்னு கேட்டா நம்ம வந்து டக்குன்னு ஆல வந்து முடியுது, பெயரச்சன் போட்டுக்கூடாது. அதுக்கு அடுத்து வினைச்சொல் வருதா பெயர் சொல் வருதான்றத பார்க்கணும். வந்தார் அண்ணன் என்றது வினைமுற்று தொடர். கவிதைகளின் தொகுப்பு என்றது 5ஆம் வேற்றுமை தொடர். கவிதைகளின் தொகுப்பு 5ஆம் வேற்றுமை தொடர். பின்வருவனவற்றில் முறையான தொடர் எதுன்னு பாத்தீங்கன்னா, தமிழ் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எய்தி என்னும் அடியில் பாக்கம் என்பது எதுன்னு பாத்தீங்கன்னா சிற்றூர். அறிஞனுக்கு நூல், அறிஞரது நூல், இந்த சொற்றொடர்கள்ல பொருளை வேறுபடுத்தி காட்டுறது எதுன்னு பாத்தீங்கன்னா வேற்றுமை உருபு. காசி காண்டம் என்பது காசி நகரத்தின் பெருமையை பாடும் நூல். விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் தன் கருங்கோட்டு சீரியாலை பணயம் வைத்து விருந்தளித்தான் என்கிறது புறநானூறு. இந்த செய்தி உணர்த்தும் விருந்து போற்றிய நிலை என்னன்னு பாத்தீங்கன்னா இன்மையிலும் விருந்து. இன்மையனா துன்பத்திலையும் விருந்து.
அடுத்து பாருங்க, சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை அன்னிட்டு யார் சொல்லியிருக்காரு? திருக்குறள். ஸோ இந்த சுழன்றும் உலகம் வந்து ஏருக்கு பின்னாடி உழவன் வந்து வைத்திருக்கக்கூடிய ஏர் ஓட்டி உழுதுவாங்க இல்லையா, அதனுடைய பின்னாடி தான். அதனால அந்த தொழிலே சிறந்த தலையாயான ஒரு தொழில் என்றதை சொல்லியிருப்பாங்க. சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை என்றது திருக்குறள். பழமொழிகள் நிறைவு செய்க. உப்பில்லா பண்டம் குப்பையிலே. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். உப்பிட்டவரை உள்ளளவும் நினை. விருந்தும் மருந்தும் 3 நாட்கள். அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு. அடுத்து பாருங்க, மைக்கடல் முத்துக்கு ஈடாய் மிக்க நெல்முத்து என்ற பாடல் வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னா முக்கூடர் பல்லு. மைக்கடல் முத்துக்கு ஈடாய் மிக்க நெல்முத்து முக்கூடர் பல்லு. அடுத்து பாருங்க, கத்துக்கடல் சூழ்நாகை காத்தான் தன் சத்திரத்தில் அத்தமிக்கும் போது அரிசி வரும். குத்தி உலையிலிட ஊரடங்கும் ஒரு அகப்பை அன்னம் இலையிலிட வெள்ளி எழும் என்ற பாடல் வரிகளை ஏற்றியவர் யாருன்னா காலமேக புலவர். காலமேக புலவர். இரு சொற்களையும் ஒரே தொடரில் அமைத்து எழுதுக. ஸோ அது வந்து கீழே வந்து இந்த சைடு கீழே வந்து கொடுத்திருக்கேன் பாருங்க, ப்ளூ கலர்ல. சிலை சீலை. சிலையை திரை சீலையால் மறைத்திருந்தனர். அடுத்து வந்து தொடு தோடு. காதை தொடும்போது தோடு அழகாக ஆடியது. அடுத்து வந்து மடு மாடு. மடு என்றது குட்டைய வந்து குறிக்குங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. மடு அண்ணா குட்டை. மடுவில் மாடு நீர் குடித்தது. அடுத்து வந்து மலை மாலை. மலை மீது ஏறி மாலையில் விளையாடினேன். அடுத்து வந்து வழி வாலி. ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய வழி வந்து காற்று, அடுத்து வரக்கூடிய வாலி வந்து அன்பு. சோ வலியும் வாலியும் இல்லாமல் வாழ முடியாது. வலி என்ன? காற்று. காற்றும் அன்பும் இல்லாம வாழ முடியாது. அடுத்து வந்து விடு வீடு. அகந்தையை விடு வீடு பேரு கிடைக்கும் என்றது வந்து அதற்கான பொருள். அடுத்து வந்து பாருங்க, அகராதியில் கண்டு பொருள் எழுதுகன்றது கொடுத்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். இது அடிக்கடி வந்து இது போல இந்த டைப்ல வந்து எக்ஸாம்ல வந்து கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய ஊன் 3 சுழி இன் வந்ததுன்னா அது உணவை வந்து குறிக்கும். அதே 2 சுழி இன் வந்து ஊன் வந்ததுன்னா அது வந்து உடலை வந்து குறிப்பிடும். அடுத்து பாருங்க, ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது திணை என்ன? இடம். குறிஞ்சி திணை, மருதை திணை, முல்லை திணைன்னு சொல்லுவோம் இல்லையா. சோ அப்ப வந்து இடத்தை வந்து குறிப்பிடுது. அடுத்து வரக்கூடிய திணை வந்து தானியம். தேர்ட் ஒன் வந்து அன்னம் மண்ணா மேல்வாய், இன்னொன்னு அன்னம் மண்ணா சோறு. அடுத்து வந்து பாருங்க, ஃபோர்த் ஒன் வந்து வெல்லம் மண்ணா சர்க்கரை வெல்லம். இந்த கரும்பு ஜூஸ்ல இருந்து வெல்லம் வந்து தயாரிப்பாங்க இல்லையா அது. அடுத்து வரக்கூடிய வெல்லம் வந்து நீர் பெருக்கு. கலைச்சொல் அறிவோம். செவ்விலக்கியம் வந்து கிளாசிக்கல் லிட்ரேச்சர், காப்பிய இலக்கியம் வந்து எபிக் லிட்ரேச்சர், பக்தி இலக்கியம் வந்து டிவோஷனல் லிட்ரேச்சர், பண்டைய இலக்கியம் வந்து ஆன்சியன்ட் லிட்ரேச்சர், வட்டார இலக்கியம் வந்து ரீஜனல் லிட்ரேச்சர், நாட்டுப்புற இலக்கியம் வந்து ஃபோக் லிட்ரேச்சர், நவீன இலக்கியம் வந்து மாடர்ன் லிட்ரேச்சர். அறிவை விரிவு செய். திருக்குறள் தெளிவுரை வந்து பாத்தீங்கன்னா வ.உ. சிதம்பரனார். சிறுவர் நாடோடி கதைகள் வந்து கி. ராஜநாராயணன். சிறுவர் நாடோடி கதைகள் கி. ராஜநாராயணன். 6ஆம் திணை வந்து பாத்தீங்கன்னா மருத்துவர் கு. சிவராமன். 6ஆம் திணை வந்து மருத்துவர் கு. சிவராமன். அவ்வளவுதாங்க. இதோட வந்து இயல் 3 வந்து முடியுது. நெக்ஸ்ட் திருக்குறள் இருக்கு. வாழ்வியல் இலக்கியம். திருக்குறள் பத்தி ஒழுக்கமுடைமையில இருந்து கொடுத்திருக்காங்க. ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்புப்படும். ஒழுக்கம் வந்து எல்லாருக்கும் வந்து சிறப்பை தர்றதால, விழுப்பம்னா சிறப்பை வந்து தர்றதால அந்த ஒழுக்கத்தை வந்து உயிரை விட மேலானதாக பேணி வந்து காக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தாப்பழை. ஒழுக்கமாக இருந்தோம்னா அதனால வந்து மேன்மை அடைவோம். அப்படி ஒழுக்கம் இல்லாம இருந்தோம்னா வரக்கூடாத பழியெல்லாம், அடையக்கூடாத பழிகள் எல்லாம் வந்து அடைவோம்ன்றத கொடுத்திருக்காரு. உலகத்தோடு ஒட்டா ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். உலகத்தோடு ஒத்து வாழ தெரியலைன்னா பல நூல்கள் படிச்சு நீ வந்து கத்துட்டு இருந்தாலும் வந்து நீங்க அந்த கல்லாதவர், படிக்காதவங்களுக்கு சமம்ன்றத சொல்லியிருக்காரு.
மெய்யுணர்தல், எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. ஒரு விஷயத்தை பத்தி கேள்விப்படுறோம்னா அதனுடைய உண்மை தன்மையை அறியணும்ன்றத சொல்றாங்க. காமம், வெகுளி, மயக்கம் இவை மூன்றன் நாம கெடக்கடும் நோய். சோ காமம்னா ஆசை, வெகுளி என்ன சினம், மயக்கம் அறியாமை. இந்த மூன்றும் அழிந்ததுன்னா அதனால வரக்கூடிய துன்பமும் அழியும் அப்படின்னுட்டு சொல்றாரு. காமம், வெகுளி, மயக்கம் இந்த மூணுத்தையும் ஒழிச்சோம்னா அதனால வரக்கூடிய துன்பத்தையும் அழிச்சிடலாம். பெரியாரை துணைக்கோடல், அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொள்ளல். சோ கிடைத்ததற்குரிய பேறுகள்லயே பெரும் பேறு எதுன்னா பெரியோரை போற்றி துணையாக கொள்ளுதல். இங்க பெரியோர் வயசுல பெரியவங்க அப்படின்னு கிடையாதுங்க. அறிவில, கல்வியில, மற்ற விஷயங்கள் எல்லாம் சிறந்து விளங்கக்கூடிய அவங்கள பெரியோரை அப்படின்றத சொல்றாங்க. இடிப்பாறை இல்லாத யமரா மன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடும். சோ குற்றம் கண்ட பொழுது, இப்போ நம்ம ஏதோ ஒரு மன்னன் தப்பு பண்றாருன்னா நீ தப்பு பண்ற அப்படின்னுட்டு கடிந்து சொல்லக்கூடிய ஒருத்தர் இல்ல அப்படின்னா அவங்களுக்கு எதிரியே இல்லைன்னாலும் அந்த மன்னன் சீரழிந்துதான் போவாங்க. பகைவர் இன்றியும் தானே கெடுவான். சோ குற்றம் கண்ட பொழுது இடித்து கூறும் பெரியாரை துணை கொள்ளாத பாதுகாப்பற்ற மன்னன் பகைவர் இன்றியும் தானே கெடுவான். பல்லார் பகைக்குலனின் பத்தெடுத்த தீமையத்தே நல்லா தொடர்க்கை விடில். பல்லார் பகைக்குலனின் பல பேரோட பகை இருந்தாலும் அதை விட தீமையானது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லவங்களுடைய தொடர்பை விடுறதுதான் அப்படின்றத சொல்றாங்க. நற்பண்பு உடையோரின் நட்பை கைவிடுதல் அந்த 10 பேர் பகைவரை பகைவர் கொண்டிருந்தா நம்மளுக்கு ஒரு தீமை இருக்கும் இல்லையா, அதை விட பெரிய தீமை நற்பண்புடையோரின் நட்பை கைவிடல் கொடுத்திருக்காங்க. கொடுங்கோன்மை, வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. இதுல என்ன அணி பயின்று வந்திருக்குன்னா ஊமை அணி. சோ போலும் போல அன்றாக ஊம உருபு வெளிப்படையாக வந்தா ஊமையணி, அது மறைந்து வந்தா எடுத்துக்காட்டு ஊமையணி. ஆட்சி அதிகாரத்தை கொண்டுள்ள அரசன் தன் அதிகாரத்தை கொண்டு வரி விதிப்பது வேல் போன்ற ஆயுதங்களை காட்டி வழிப்பறி செய்வதற்கு நிகரானது ஆகும். இப்ப நம்ம நாட்டுல டாக்ஸ போட்டுட்டு கண்டிப்பா நீங்க செலுத்தணும்ன்றது எது போலதான், ஆட்சி அதிகாரத்தை கையில வச்சுட்டு கொலையாளிகள்ல மிரட்டுவாங்க போற வழியில, அது போலது அப்படின்றத குறிப்பிடுறாரு. நாள்தோறும் நாடி முறை செய்யா மன்னவன் நாள்தோறும் நாடும் கெடும். தன் நாட்டுல நிகழும் நன்மை தீமைகளை ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து ஆட்சி செய்யணும் மன்னன். அப்படி செய்யலன்னா டெய்லியுமே அவருடைய நாட்டை இழக்க நேரிடும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. பண் எண்ணாம் கண்ணோட்டம் என்ற அதிகாரத்துல இருந்து பண் எண்ணாம் பாடார் கியைபின்றேல் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண். இப்ப பாடலோடு இசை பொருந்தலன்னா அதனால அந்த பயன் இல்லைல்ல, அது போல கண்கள் நம்மளுக்கு இருக்கு, மத்தவங்களை பார்த்து இரக்கம் கொள்ளலன்னா அந்த கண்ணால என்ன பயன்ன்றத கேட்டிருக்காங்க. இது என்ன அணி இடம்பெற்றிருக்குன்னா எடுத்துக்காட்டு ஊமை அணி. அது போல என்ற ஊம உருபு மறைந்து வந்ததால எடுத்துக்காட்டு ஊமை அணி. கருமம் சிதையாமல் கண்ணோடா வல்லார் குறிமை உடைத்தி விலகு. இங்க கருமம்ன்றது கடமையை குறிக்கும். கருமம் அதற்கான பொருள் கடமை. நடுநிலையாக கடமை தவறாமல் இரக்கம் காட்டுபவருக்கு இந்த உலகமே உரிமை உடையது ஆகும். பெயக்கண்டும் நஞ்சுண்டமையார் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். சோ விரும்ப தகுந்த இரக்க இயல்பை கொண்டவர்கள் பிறர் நன்மை கருதி தமக்கு நஞ்சை கொடுத்தாலும் அதனை உண்ணும் பண்பாளர் ஆவார். அடுத்து பாருங்க, ஆள்வினை உடைமை அருமை உடைத்தென்று சாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும். ஒரு செயல் முடிப்பதற்கு இங்க அருமை என்ன செயலை குறிப்பிடுது. அருமை உடைத்தென்று சாவாமை வேண்டும். ஒரு செயலை முடிப்பதற்கு இயலாது என்று எண்ணி சோர்வு அடையாத இருக்க வேண்டும். அந்த செயலை முயற்சியுடன் முடிப்பது பெருமை தரும்ன்றத சொல்றாங்க. சோ இங்க சாவாமை என்றது சோர்வை குறிக்குது. ஒரு செயலை செய்யணும்னா சோர்வடையாம இருந்து அந்த செயலை முயற்சியோடு பண்ணோம்னா அந்த முயற்சியே நம்மளுக்கு பெருமையை கொண்டு சேர்க்கும்ன்றத சொல்லியிருக்காங்க. தாளாண்மை என்னும் தகமைக்கண் தங்கிற்றே வேளாண்மை என்னும் செருக்கு. சோ தாளாண்மை விடாமுயற்சி என்ற உயர் பண்பு கொண்டவர்களால் தான் பிறருக்கு உதவுதல் என்ற உயர்ந்த நிலையை அடைய முடியும்.
ஸோ விடாமுயற்சியோட நம்ம ஒண்ணு பண்றோம்னா அப்போதான் நம்மளால மற்றவங்களுக்கு உதவ முடியும். தாளாண்மை என்னும் தகமைக்கண் தங்கிற்றே. தாளாண்மைன்னா விடாமுயற்சி. வேளாண்மை என்ற வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்களுக்கு உதவுதல். ஸோ வேளாண்மை தொழில் என்ன பண்றாங்க, வேளாண்மை செஞ்சு மற்றவங்களுக்கு தானே கொடுக்குறாங்க. அது போல இந்த குறள்ல தாளாண்மை என்றதை விடாமுயற்சியோட வந்து செஞ்சோம் அப்படின்னா வேளாண்மை என்னும் செருக்கன்னா அதனால பிறருக்கு உதவ முடியும் அப்படின்றத குறிப்பிடுறாரு. முயற்சி திருவினையாக்கம் முயற்சின்மை இன்மை புகுத்துவிடும். முயற்சி செய்தால் ஒருவருக்கு செல்வம் வந்து பெருகும், முயற்சி இல்லாவிட்டால் அவருக்கு வறுமை வந்து சேரும். பொறியின்மை யாருக்கும் பலி அன்றறிவரின் தாழ்வினை இன்மை பலி. பொறியின்மைன்னா ஐம்பொறிகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த ஐம்புலன்களில் ஏதேனும் குறை இருந்தாலும் அது இழிவு கிடையாதான். பொறியின்மை என்றது ஐம்புலன்கள் யாருக்கும் பலி. ஸோ அந்த ஐம்புலன்களில் ஏதேனும் குறை இருந்தா அது வந்து இழிவு கிடையாது. அன்றறிவரின் தாழ்வினை இன்மை பலி. அறிய வேண்டியதை அறிந்து முயற்சி செய்யாததே இழிவாகும். ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாள துணற்றுபவர். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஊழை என்றது முன்வினை, இந்த முன்ஜென்மம் அப்படியெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பொருள்ல வரும். ஊழை வந்து முன்வினை, அதாவது சோர்வில்லாத முயற்சி செய்வோர் செய்கின்ற செயலுக்கு இடையூறாக வரும் முன்வினையும் தோற்கடித்து வெற்றி அடைவர். அதாவது முன்ஜென்மம் எல்லாம் ஏதோ ஒரு கெட்டது இருந்தாலும் நீ முயற்சியோட செய்தியன்னா அதையே வந்து தோற்கடிச்சு வெற்றி பெறுவ அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஊழையும் உப்பக்கம் காண்பீர் உழைவின்றி தாளா துணற்றுபவர். நன்றில் செல்வம் கொடுப்பதுவும் துய்ப்பதுவும் இல்லார் கடுக்கிய கோடி உண்டாயினும் இல். பிறருக்கு கொடுக்காமலும் துய்ப்பதுன்னா நம்ம வந்து அதை அனுபவிக்கிறது, தானும் அனுபவிக்காமலும் துய்ப்பதுவும் இல்லாம இருக்கிறவங்க கொடுக்கவும் மாட்டாங்க, அவங்களும் அனுபவிக்காமவும் இருப்பாங்க. அவங்க வந்து அடுக்கடுக்காய் பல கோடி பொருள்கள் பெற்றிருந்தாலும் அதனால் பயன் இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காரு. நச்சப்படாதவன் செல்வம் நடுவூரில் நச்சு மரம் பழுத்தற்று. அதாவது பிறருக்கு உதவி செய்யாம ஒருவர் வந்து நிறைய செல்வம் வச்சிருக்காருன்னா நடுவூர்ல வந்து ஒரு நச்சு மரம் வந்து நஞ்சு இருக்கக்கூடிய ஒரு மரம் வந்து பழுத்திருக்கன்னா அது யாருக்காவது அந்த பழம் பயன்படுமா, பயன்படாது. அது போல அப்படின்றத சொல்லியிருக்காரு. இதுல தற்று அற்று போல புறைய அன்ன இன்ன ஒப்ப உரல இது போன்ற வார்த்தைகள் எல்லாம் வந்ததுன்னா வெளிப்படையாக வந்ததுன்னா அது வந்து ஊமையணி. ஸோ இந்த குறள்ல தற்று என்ற ஊம உருவு வெளிப்படையாக வந்ததால இதுல வந்து ஊமையணி வந்து பயின்று வந்திருக்கு. சோ இது படங்களுக்கு ஏத்த மாதிரி திருக்குறள் கொடுத்திருக்காங்க பாருங்க. முயற்சி திருவினையாக்கம் முயற்சின்மை இன்மை புகுத்திவிடும். பண் எண்ணாம் பாடார்க்கியே பிண்டேல் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண். அடுத்து இங்க ஒரு ஸ்டோரி மாதிரி கொடுத்திருப்பாங்க, அதுக்கான பொருத்தமான குரல்ன்றது சொல்லியிருப்பாங்க. ஒருத்தர் வந்து வருவாரு, கோட்டு சுட்டு போட்டு வருவாங்க, வண்டியில வந்து ஒருத்தர் மாட்டு வண்டியில வருவாங்க, அவருக்கு உதவி பண்றதுக்காக மாட்டு வண்டியில ஏற சொல்லுவாங்க. பட் அவர் வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா இவங்களை பார்த்துட்டு ஏற மறுத்துருவாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ மழை பெய்து அவர் மேல ஏதோ விழுந்து அவர் ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்த்திருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து உலகத்தோடு ஒட்டா ஒழுகல், சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மக்களோட மக்கள் பொருந்தி வாழணும். ஸோ அப்படி இல்லைன்றதுக்காக பொருந்தக்கூடிய திருக்குறள் எதுன்னு கேட்டிருப்பாங்க. உலகத்தோடு ஒட்டா ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதர் என்ற குறள் வந்து பொருந்தும். அடுத்து வந்து பாருங்க, உயிரை விட சிறப்பாக பேணி காக்கப்படுவது எது என்னன்னா உயிரினும் ஓம்பப்படும் என்பதற்கான பொருள். ஊரின் நடுவில் நச்சு மரம் பழுத்தது போன்றது என்றது நடுவூரில் நச்சு மரம் பழுத்தற்று. ஒழுக்கத்தின் வழி உயர்வு அடைவர் வந்து ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை. எய்துவர் எய்தா பழி என்றது கூவிலம் தேமா மலர். ஸோ எய்துவர் என்றது கூவிலம். ஸோ அந்த இது ஓசை வந்து நேர்நிறை அப்படின்றது வந்து பிரிச்சோன்னா அதற்கான வாய்ப்பாடு என்ன வரும்னு பாத்தீங்கன்னா கூவிலம் தேமா மலர். வேலோடு நின்றான் இடு என்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. போலும் என்ற ஊம உருபு வெளிப்படையாக வந்ததால ஊமையணி. உரை ஊற்றி ஊற்றி பார்த்தாலும் புளிக்காத பால் தந்தை தந்த தாய்ப்பால் முப்பால் அப்படின்னு சொன்னவங்க யாருன்னா அறிவுமதி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதாங்க, இதோட வந்து இயல் 3 வந்து முடியுது. இயல் 4 வந்து தனி வீடியோவா பார்ப்போம். தேங்க்யூ.